இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 19 31 முடிய. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவர் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேவுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். என் அன்பு சொந்தங்களே, இது மிகப்பெரிய நமக்கு ஒரு மெசேஜை, மிகப்பெரிய நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை நல்லவர்கள் யார் சொன்னாலும் கேட்பதில்லை. இறந்தவர்கள் வந்து சொன்னால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று நாம் பிடிவாதம் கொண்டு இறந்தவர்களை பார்த்து அவர்கள் சொன்னால் மட்டுமே நம்புவேன் என்ற ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கும் வரை நல்லவர்கள் சொல்வதையும், நமக்கு குருக்கள் சொல்வதையும், நம்முடைய நற்செய்தியாளர்கள் சொல்வதையும் கேட்டு அதன்படி நம் வாழ்வை சீரமைத்தோமானால் நிச்சயமாக நாம் மேலுலகான இயேசு கிறிஸ்துவிடம் செல்வதற்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது. பல்வேறு வாய்ப்புகளை நாம் பூமியில் நிறைய குருக்களையும் நிறைய நற்செய்தியாளர்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் வழியில் நாம் நிச்சயம் நடந்தால் நம் வாழ்வு நிச்சயமாக உயர்ந்த இடமான இயேசு கிறிஸ்துவின் அந்த மோட்ச வாழ்வை நாம் பெற முடியும் என்பது இந்த செய்தியில், இந்த நற்செய்தியில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வார்த்தையாக நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினால், என்னை பின்தொடர்ந்தால் நிச்சயமாக, என்னை அல்ல இயேசுவை நம்பினால், இயேசுவை விசுவசித்தால், இயேசுவினுடைய நற்செய்தியை நம்பினால் நம் வாழ்வு மாறும், நாம் முன்னேற்றம் அடைவோம். இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையை நோக்கி, மோட்ச வாழ்வை நோக்கி நாம் பயணிப்போமாக. வாழ்வு மாறட்டும். நீங்களும் மகிழ்ச்சியாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறட்டும். சந்தோஷமாக இருங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாயிருங்கள்.